வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக வந்துக்கிட்டு நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கு யாரும் வராதீங்க, நாட்டை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புனிதமான எண்ணத்தோட வாங்கன்னு சொல்லி யாரும் தெரியுமா சொல்லியிருக்கா? நம்மளுடைய ராணுவ வீரர், அது தமிழ்நாட்டை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் சமீபத்துல கீர்த்தி சக்ரா அவார்ட் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் கையால 48 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. அந்த மீனாட்சி சுந்தரம் தான் உண்மையிலேயே அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சலுகை. அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு சாதாரண ராணுவ வீரரா இருந்து இந்த 48 லட்சம் ரூபாயை வந்து தமிழக அரசுல இருந்து வாங்கலைங்க. கீர்த்தி சக்ரா அவார்டும் வாங்கலைங்க. அந்த மனுஷனோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த தாடை பகுதியில தீவிரவாதியோட குண்டு பட்டு இந்த இடம் தெரிச்சு போய் அந்த பக்கம் வந்து இந்த குண்டு வெளியில வந்து நேரா போய் வலது பக்கம் இருக்கக்கூடிய சோல்டர்ல பட்டு அங்க வந்து குண்டு இறங்கி அங்க இருக்கக்கூடிய எலும்பு நொறுங்கிருச்சு. அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட நம்மளுடைய ராணுவ வீரர், தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரரான மீனாட்சி சுந்தரம் வந்துக்கிட்டு இந்த கையால வந்து ஷூட் பண்ண முடியாது, துப்பாக்கி எடுத்து அப்படியே கையில இந்த கையில வந்து இடது கைக்கு வந்து துப்பாக்கியை மாத்தி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வந்துக்கிட்டு சுட்டு கொன்னு அதுக்கப்புறம் தான் வந்துக்கிட்டு எந்திரிச்சு வந்திருக்காரு. அது வரைக்கும் தன்னுடைய சக ராணுவ வீரருக்கு வந்துக்கிட்டு மீனாட்சி சுந்தரம் அவருக்கு குண்டு பாஞ்ச விஷயம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் மருத்துவமனைக்கு கூட்டு போய் அவருக்கு வந்து 3 நாள் கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து முறையான மருத்துவ சிகிச்சை செஞ்சு இப்போ அழகான முகம் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு ஒரு 147 கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாய பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய முக அழகையை இழந்து நமக்காக வந்துக்கிட்டு அந்த தியாகத்தை பண்ணியிருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு 48 லட்சம் ரூபாய் பத்துன்றீங்க, இல்லை இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு பத்துன்றீங்க. இல்லைங்க, இது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தை வந்துக்கிட்டு பாதுகாக்கணும்னா அந்த குடும்ப தலைவனோ இல்லை குடும்ப தலைவி எவ்வளவு தியாகம் பண்றாங்க, அது ஒரு குடும்பத்துக்காக. ஆனா வந்துட்டு எந்த வித உறவுகளும் இல்லாம நம்ம இந்தியா இருக்கக்கூடிய 147 கோடி பேரை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்மளுடைய தமிழக ராணுவ வீரர், இந்திய ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் செஞ்ச விஷயத்துக்கு வந்துக்கிட்டு எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு பாசம் கொடுத்தாலும் ஈடாகுமாங்க? இந்த விஷயத்த பத்தி ஒரு முழு வீடியோ வந்து என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய படிப்பு என்ன, இவர் வந்து எப்படி ஆசைப்பட்டாருங்கிற ஒரு முழு விஷயத்தையும் ஒரு வீடியோவா போடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் அதை போடணுங்கிறத நான் பெருமைப்படுறேங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து நம்மளுடைய பாமத்து யூடியூப் சேனல்ல நல்லா சூப்பரா பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் வெளிவரும். ஒரு சின்ன வீடியோ குறிப்பு அவரை பத்தி போட்டா உண்மையிலேயே வந்துட்டு நம்மளுடைய மீனாட்சி சுந்தரம் ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்தை பத்தி நிறைய பேர் தெரியுங்கிறவங்க தான் இந்த ஷார்ட்ஸ் போடுறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்